welcome back to my channel. Don't invest yourself in the wrong people, because when you invest yourself in the wrong people, they break you into pieces and turn you apart such a way that it takes years and years to get back together. So don't invest yourself in the wrong people, because when you invest yourself in the wrong people, they break you into pieces and turn you apart in such a way that it takes years and years to get back together. ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விஷயம் உண்மையிலே எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். என்ன எப்படி சொல்றதுன்னா, எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களை நம்மளுக்கு பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு தெரியும், ஸோ நம்ம அறிவுக்கும் தெரியும். நம்ம இவங்க கூட நம்ம சேர்ந்து பழகும் பொழுதும் ஒரு வேலையை செய்யும் பொழுதும் நம்மளுடைய குறிக்கோளில் நாம் வெற்றி காண்போம் அப்படின்றது. இன்கேஸ் நம்ம அவங்க கூட பழகும்போது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும், இவங்க கூட நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, நம்மளுடைய எய்ம் நிச்சயமாக இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு, இவங்க தப்பானவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒன்ஸ் யூ ரியலைஸ் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அவங்க கூட நீங்கள் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் எந்த விதமான ஒரு கான்டாக்டுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களால நிச்சயமாக நம்மளுடைய எய்மை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய முன்னேற்றத்தில் யார் நமக்கு துணையாக இருக்கணும்னு நாம் மனசுக்கு நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம நினைக்கிறோமோ அவங்க கூட மட்டும்தான் நீங்கள் பேசணும், அவங்க கூட மட்டும்தான் நீங்கள் பழகணும் அப்படின்றது தான். ஸோ உங்களுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை எந்த நேரத்தில் யாருக்கு நம்ம கொடுக்கணும், எந்த நேரத்தில் யாரோட நம்ம பழகக்கூடாது, யாரோட நாம் எந்த விதமான தொடர்பும் நம்ம இல்லாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணி நம்ம படிக்கணும், நம்ம எழுதணும், அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு காமிக்கிறோம், முன்னேறி காமிக்கிறோம், நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை விட நம்ம பல படிகள் முன்னேறி காமிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நம்ம தனியாக முன்னேறும் போது கூட நம்ம முன்னேறிடலாம். ஆனால் நம்ம தனியாக போராடி நம்ம முன்னேறிட்டாலும் கூட நம்ம கூட சில பேர் இருக்கும் பொழுது நம்மளால அந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து முன்னேறி போக முடியல. காரணம் என்னன்னா, நம்ம கூட இருக்கவங்க நிச்சயமா நம்மள ஒரு தடைக்கல்லாக தான் இருப்பாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு தடைக்கற்களா இருக்கிறவங்க கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே வேண்டாம், எந்த விதமான அவங்க நம்மளுக்கு உதவிகளே செய்ய வந்தா கூட அந்த உதவிகளும் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க அவங்க. அதனால நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு என்ன முன்னேற்றம் நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோமோ அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், ஹார்ட் அண்ட் சோல் போட்டாலே போதும். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய முயற்சினா நம்ம இடைவிடாத முயற்சி பண்ணிட்டு வந்திருந்தாலே போதும். நிச்சயமா நம்மளை உழைக்கிற உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ யாருக்கிட்டையுமே நீங்கள் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி, பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கிறத விட அவங்க பழகும் போது பேசும்போதும் இவங்களால நம்மளுடைய கனவுகள், லட்சியங்களுக்கு உதவ முடியுமா, இவங்க நம்மளை நேரான பாதைக்கு தான் கூட்டிட்டு போறாங்களா, இல்லை நம்மளோட குறுக்கு பாதையில தவறான வழிக்கு கூட்டிட்டு போறாங்களான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அவங்களால நமக்கு பெரிய பெரிய போஸ்டிங் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய மனசுக்கு இது சரின்னு படலைன்னா அப்படிப்பட்ட ஒரு தப்பான பர்சன்ஸ் கூட நீங்கள் எந்த பழக்கமும் வேண்டாம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ டோன்ட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் த ராங் பீப்புள். தப்பானவங்க உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள மாற்ற நீங்கள் முயற்சி கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அவங்க உங்களுக்கு நல்லதே பண்ணலாம், கெட்டதையே தான் பண்ணிட்டு வராங்க, தப்பானதையே தான் சொல்லிட்டு வராங்க, உங்களை they are guiding you in the wrong path அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரி அவங்கள விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துருங்க. அவங்களுடைய எந்த விதமான நம்மளுக்கு உதவிகளும் தேவை கிடையாது. அவங்களுடைய
கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்மளுடைய நேரத்தை தப்பானவங்க கூட நாம் என்றைக்குமே அவங்க தப்பானவங்க தெரிஞ்சதுன்னா அவங்க கூட நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க கூட நம்ம செலவு பண்ணோம் நம்ம நேரத்தை நம்மளை அவங்க கூட நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக தப்பானவங்க கூட இருக்கும் பொழுது அவங்க நம்மளுடைய பிரேக் யூ இன்டு பீசஸ், நம்மளை சுக்குநூறாக உடைச்சிடுவாங்க. நம்பிக்கையை நம்மளை நிலக்குலைய வச்சிடுவாங்க. நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்க தப்பானவங்களா இருந்தாங்கன்னா நம்ம நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அந்த சுக்குநூறாக உடஞ்சி போகிறதுக்கு நம்ம அவங்க கூட இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லைன்னா நம்மளை ஒரு பேப்பர் மாதிரி கசக்கி நம்மளை தூக்கி போட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கூட நம்ம இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம அவங்க கூடயே நம்ம தப்பானவங்க நம்ம நம்பிக்கைக்கு அவங்க வந்து நம்மளுடைய கோலுக்கு நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கூடயே நம்ம ஸ்டே பண்ணிகிட்டே இருந்தோம்னா கான்டாக்ட்லேயே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய கனவுகள் எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போயிட்டு நம்ம அதுலேருந்து திரும்பி வந்து நம்ம மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு அப்படின்றது பல வருஷ கணக்காக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் இன் த ராங் பீப்புள். Because when you invest yourself in the wrong people, they break you into pieces and turn you apart, and they turn you apart. So it's such a way that it takes years and years to get back together. So நிறைய வருஷங்களாகும் உங்களை நீங்க திரும்பி பார்க்கறதுக்கு. உங்க கனவுகள் சுக்குநூறா போகணுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படின்னா நீங்க சேர்றவங்க உங்க கூட இருக்கிறவங்க எப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். உங்க கூட இருக்கவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கூட சேர்ந்து நீங்க உங்க கனவுகளுக்காக போராடுங்க. இல்லாட்டி நீங்க தனியாவே நின்று நீங்க ஜெயிச்சு காமிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ்.